பீரியட்ஸ் வரும்போது வலி தாங்க முடியலையா? இதை எப்படி பாதுகாப்பா மேனேஜ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதலில் என்ன செய்யலாம்? வார்ம் வாட்டர் பேக் பயன்படுத்தலாம். லைட் வாக்கிங் அல்லது ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். நல்ல ஹைட்ரேஷன் முக்கியம், அதாவது தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். சரியான ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் கவனம். ஆமாங்க, ஐரன் நிறைந்த உணவு எடுக்கணும். கீரை வகைகள், நான் வெஜிடேரியன் உணவு போன்றவை உங்களுக்கு நல்லா உதவும். கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உள்ள உணவுகள் மறந்துடாதீங்க. மில்க், நட்ஸ் போன்றவை சேர்க்கலாம். லைட் மற்றும் எளிதில் ஜீரணமாகும் உணவு சாப்பிடுங்கள். வயிற்றிலிருந்து இரிட்டேஷன் வராம பார்த்துக்கோங்க. அப்புறம் அதிக காஃபி தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட் தவிர்க்க வேண்டும். அதிக எண்ணெய் உள்ள உணவு குறைக்க வேண்டும். உடம்பு சும்மா லைட்டா வச்சுக்கணும். எக்ஸசைஸ் முழுமையாக நிறுத்த வேண்டாங்க. ஜென்டில் யோகா செய்யலாம். பெல்விக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்யலாம். பாத்தீங்கன்னா பிரீதிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லாவே உதவும். எல்லாம் செஞ்சாச்சு, ஆனா வலி குறையவே இல்லை. அப்படி வலி அதிகமாவே இருந்தால் டாக்டர் ஆலோசனைக்கு பிறகு சிம்பிள் பெயின் டேப்லெட்ஸ் பயன்படுத்தலாம். ஆன்டிஸ்பாஸ்மாடிக் மருந்துகள் உதவும். செல்ஃப் மெடிகேஷன் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் வலி இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். அப்புறம் முழு நேரம் படுத்திருப்பது, அதிக எடை தூக்குவது தவறான போஸ்டர். கூலு போட்டு உட்காரவோ குறுக்கி படுக்கவோ கூடாது. மொத்தத்துல பீரியட்ஸ் வலி பொதுவாக நெடிய பேருக்கு இருக்கு, பயப்படாதீங்க. ஆனால் மிகவும் கடுமையாக இருந்தால் கட்டாயம் மருத்துவரிடம் காமிக்க வேண்டும். மொத்தத்துல சரியான பராமரிப்பு வலிய கட்டாயம் வென்றுவிடலாம். To learn more about spine and pain treatment, stay tuned to Tamil Spine Doctor YouTube channel.